என்னை தேடி ஒரு பயணம் நாள் 13. இங்க இருக்கிற பூ எதுவுமே நான் பிக்கல, மரத்தை சுத்தி விழுந்துட்டு இருந்துச்சு, எடுத்து டெக்கரேட் மட்டும் தான் நான் பண்ணேன். காலங்காத்தால வெளியே வந்து பார்த்தா அழகா இருக்கிற சேத்தன் ஃபுல்லா போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. இங்க ஏதோ எலெக்ஷன் வரப்போது போல. இங்க இருக்கிற நிறைய கட்சியோட சிம்பிள் எல்லாம் நம்பூர் கட்சி சிம்பிளோட மேட்ச் ஆகுது, ஏன்னு தெரியல. காலங்காத்தால ஒரு மேகி, எனக்கு சின்ன வயசுல இருந்து மேகி ரொம்ப பிடிக்கும், ஆனா இனி சாப்பிட வேணாம்னு இருக்கேன். சோ என்னோட கடைசி மேகி இந்த ஒரு அழகான வியூவோட. இன்னைக்கு என்னன்னு தெரியல, புக் படிக்கணும்னு தோணல, ட்ரை பண்ண முடியல. சோ இன்னைக்கு லீவ் விட்டேன். இன்னைக்கு ஒரு குட்டி ட்ரெக்கிங். பார்லேஜி நண்பர் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் டோலி நண்பி அப்புறம் செஃப் நண்பர் நாங்க மட்டும் கொஞ்சம் தூரம் போய் வந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, இதுக்கு முன்ன சேத்தனுக்கு வந்த நிறைய பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். நல்லா ட்ரெஸ் போட்டு வருவாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு போட்டோ எடுப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிருவாங்க. ஆனா நம்ம டோலி நண்பி கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. என்னன்னா, நாங்க பண்ற எல்லா குரங்குத்தனத்தையும் அவங்களும் பண்றாங்க. சாயந்தரமா கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம டோலி நண்பியோட ஆங்கரிங் திறமையை பார்த்து நாங்க மட்டும் இல்ல, கூடிய சேர்ந்து அவங்களும் பக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. சாயந்தரமா ஒரு அழகான சன்செட்டை பார்த்துட்டு இன்னைக்கு நெருப்பு போட்டே ஆவறோம்னு நம்ம பார்லேஜ் ஒரே புடிவாதம். டின்னரை முடிச்சுட்டு காட்டுல ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு பெருசா எதுவுமே செய்யலனாலும் நிறைய அழகான மெமரிஸ் கிடைச்சிச்சு. சோ இன்னைக்கு அந்த நாள் ரொம்பவே நல்லா முடிஞ்சுது. சோ நாளைக்கு பார்க்கலாம். நான் தெரியுறேன்னா அவ்வளவுதான், எல்லாரும் தெரிஞ்சிட்டோம்.